என் ரத்தம் வடிஞ்சா இந்த மண்ணெல்லாம் கலக்கும். என் உடல் கீழே விழுந்தா இந்த மண்ணத்தான் அணைக்கும். என் உயிர் போனாலும் இந்த மண்ணில் தாண்டா போகும். ஆனா அந்த நேரத்துல நான் எழுப்புற உரிமை குரல் இங்கு மட்டும் இல்ல, எங்கெங்க உழைக்கிறவன் இருக்கானோ, எந்தெந்த மண்ணிலும் வியர்த்துவை விழுதோ அங்கெல்லாம் என் உரிமை குரல் ஒழிச்சுக்கிட்டே தான் இருக்கும். வணக்கம். தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும், ஆனால் தர்மம் மீண்டும் வெல்லும் என்பது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் கூற்றாகும். பொன்மனத் தலைவர் புரட்சித் தலைவருக்கு சோதனையான காலத்தில் அவர் இந்த கூற்றைத்தான் முன்மொழிந்து தன்னுடைய அரசியல் எதிரியான திராவிட முன்னேற்றக் கழகத்தை எதிர்த்து தமிழகத்தில் அசைக்க முடியாத முதலமைச்சராக, நாட்டு மக்கள் விரும்பக்கூடிய பாராட்டத்தக்க ஒரு சிறந்த முதலமைச்சராக ஆட்சி செய்தவர் மக்கள் திலகம் புரட்சித் தலைவர் அவர்கள். புரட்சித் தலைவருடைய மறைவிற்கு பிறகு இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களை தீய சக்தியான திராவிட முன்னேற்றக் கழகம் சட்டசபையில் பல்வேறு அலங்கோலத்திற்கு ஆளாக்கினார்கள். அன்றும் இதய தெய்வம் புரட்சித் தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள் சொன்னது, தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும், தர்மம் மீண்டும் வெல்லும் என்று சொன்னார்கள். 1991 மிகப்பெரிய வெற்றியோடு சட்டசபைக்குள் நுழைந்து தமிழ்நாட்டை காக்கும் பொறுப்பை அன்று முதல் எடுத்து கிட்டத்தட்ட 33 ஆண்டுகள் தமிழ்நாட்டினுடைய பாதுகாப்புக்கு, தமிழ்நாட்டுடைய மக்களின் நலனுக்கும், தமிழ்நாட்டினுடைய மக்களின் முன்னேற்றங்களுக்கும் மிக சிறந்த தலைவராக விளங்கி சிறந்த முதலமைச்சராக, நாட்டுக்கே ஒரு முன்மாதிரியான முதலமைச்சராக இருந்தவர் இதய தெய்வம் புரட்சித் தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள். புரட்சித் தலைவி மாண்புமிகு அம்மாவுடைய மறைவிற்கு பிறகு தீய சக்தி என்று சொல்லக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை போன்றே எடப்பாடி பழனிசாமியும் பல்வேறு சூழ்ச்சிகளை கையாண்டு தன்னுடைய ஆட்சி காலம் முழுவதும் ஓட்ட வேண்டுமே என்று நினைத்து ஒரு தர்மத்தின் வழியில் பயணித்த ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவருடைய செல்வாக்கை பயன்படுத்தி கொண்டு எடப்பாடி பழனிசாமி ஆட்சி செய்தார் என்றால் அது மிகையாகாது. ஆட்சி காலம் முடிவுற்ற பிறகு தன்னை முதலமைச்சர் வேட்பாளராக என்று அறிவிக்க வைத்தார், தன்னை எதிர்க்கட்சி தலைவராக என்று அறிவிக்க வைத்தார். அனைத்திற்கும் ஐயா அவர்கள் தர்மத்தின் வழியிலேயே அவர் கேட்கின்ற அத்தனைக்கும் தன்னை இசைந்து கொடுத்து பழனிசாமிக்கு ஒத்துழைப்போடு இருந்தார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்கிற ஒரு தீய சக்தி இந்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நாம் அபகரித்து கொண்டால் நாம் தான் தமிழ்நாட்டின் மன்னர், முடிசூடா மன்னன் என்று ஒரு தீய எண்ணத்தை தன்னுள்ளே வரவழைத்து கொண்டு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கபலீகரம் செய்து 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுகவிற்கு இவர்தான் விட்டு கொடுத்து திமுகவை இன்று ஆட்சி கட்டிலில் அமர்த்தி வைத்திருக்கிறார். அதே போல 2024 பாராளுமன்ற தேர்தலிலும் எடப்பாடி பழனிசாமி திமுகவினுடைய மிரட்டலுக்கு பயந்து கொண்டு தமிழகத்தில் வலுவான கூட்டணி அமைக்காமல் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தனிமையில் விடப்பட்ட ஒரு கட்சியாக வழிநடத்தி 40 பாண்டிச்சேரி உட்பட 40 பாராளுமன்ற தொகுதிகளையும் திமுகவிற்கு தாரை வார்த்தார் என்பது இந்தியாவே அறிந்ததுதான். ஆனால் இன்று 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம். எடப்பாடி அப்படிங்கிற ஒரு பழனிசாமிக்கு அங்கீகாரம் கொடுத்தது யார் என்றால், கழக ஒருங்கிணைப்பாளர், மாண்புமிகு தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர், இதய தெய்வம் புரட்சித் தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள் அடையாளம் காட்டப்பட்ட நமது ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள்தான் என்றால், நிச்சயமாக ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவருடைய தயவால் தான் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக நாற்காலியில் அமர்ந்து தன்னுடைய முதலமைச்சர் கனவை அவர் நிறைவேற்றி கொண்டார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி செய்த அத்தனை துரோகங்களையும் தன்னுடைய நெஞ்சிலே சுமந்து கொண்டு இன்று வரை புரட்சித் தலைவர் காட்டிய, அதாவது உருவாக்கிய இயக்கத்தை இதயம் புரட்சித் தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள் தவ வாழ்வு வாழ்ந்து தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் இந்த இயக்கத்தை நம்பியுள்ள 1.5 கோடி தொண்டர்களின் எதிர்காலத்திற்காகவும் மிகப்பெரிய ஆலமரம் போல் ஒரு இயக்கத்தை வளர்த்தெடுத்து அதை எங்கேயும் யாராலும் அபகரித்துவிடக் கூட முடியாதபடி
ஒரு கட்டுக்கோப்பாக வைத்திருந்தார் இதயம் புரட்சித் தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள். ஆனால் எடப்பாடி அப்படிங்கிற ஒரு கருநாகம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தன்னுடைய சுய லாபத்திற்காக கொஞ்சம் கொஞ்சமாக அழித்து கொண்டிருக்கிறார். இதையெல்லாம் இனிமேல் எடப்பாடி பழனிசாமி தொண்டர்கள் கேட்கிறார்கள், உனக்கு 2026 சட்டமன்ற தேர்தலில் நீ அதிமுக நீ என்று சொல்லவில்லை, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் அமர வேண்டுமா, இல்லை நீ வீட்டுக்கு போகிறாயா, நிரந்தரமாக வீட்டுக்கு போகிறாயா என்றுதான் கேட்கிறார்கள். இதயம் புரட்சித் தலைவி மாண்பு அம்மா அவர்களுக்கு சோதனையான நேரத்தில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய 1.5 கோடி அதிமுக தொண்டர்களில் அம்மா அவர்களால் உண்மையாக அற்புதமாக தேர்வு செய்யப்பட்ட தலைவர் தான் நமது மாண்புமிகு ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். மாண்புமிகு ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்களை அம்மா தேர்ந்தெடுத்த பொழுது அப்பொழுது பழனிசாமி குறுக்கிட்டு, இல்லை இல்லை பன்னீர்செல்வத்திற்கு பதிலாக என்னை முதலமைச்சராக்குங்கள் என்று கேட்டிருக்கலாமே. அந்த பயம் உனக்கு இருந்ததென்றால் இன்றும் அம்மா மீது உள்ள அந்த பயபக்தியால் கழகம் வலுவாக வலிமையாக தமிழகத்தில் மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று சொன்னால் கழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் ஒன்றிணைந்து கழகத்தை வருங்காலங்களில் நாம் ஆட்சி கட்டிலில் கொண்டு செல்ல வேண்டும். அப்படி கொண்டு செல்ல வேண்டும் என்றால் இப்பொழுது நீ எடுக்கக்கூடிய முடிவு என்னவாக இருக்க வேண்டும்? நீ பகிரங்கமாக அறிவிக்க வேண்டும். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய பிரிந்து சென்ற அத்தனை தலைவர்களும் ஒன்றிணைந்து கழகத்தை ஆட்சி கட்டிலில் தொண்டனுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றுகின்ற வகையில் நாம் அமைத்து காட்டுவோம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒற்றுமையாக வலிமையாக இருந்தால் எவனும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்டி பார்க்கவோ அசைக்கு பார்க்கவோ முடியாது என்ற தீர்க்கமான முடிவோடு எடப்பாடி பழனிசாமி பேசினால் இதுவரை அவர் மீது உள்ள பல்வேறு தவறுகளை கழக தொண்டர்களால் மன்னிக்கப்பட்டு ஒன்றிணைந்து கழகத்தில் பயணிக்கின்ற ஒரு சூழல் உருவாகும். இல்லை மீண்டும் நான் திமுகவைத்தான் ஆட்சியில் அமர்த்துவேன் என்று சொன்னால் நிச்சயமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களும் தமிழ்நாட்டு மக்களும் எடப்பாடி பழனிசாமியை நிரந்தரமாக வீட்டுக்கு அனுப்பி வைக்கப்படுவார்கள். ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இந்த நிமிடம் வரை கழகம் ஒன்றாக பயணித்து காலமாக கழகத்திற்காக உழைத்த எத்தனையோ தொண்டர்கள் இன்னும் எந்த பதவியும் இல்லாமல் இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் ஒரு சிறந்த பதவிகளை உருவாக்கி அவர்கள் எதிர்காலத்தில் இந்த இயக்கத்தை வழிநடத்தி செல்லட்டும். அவர்களும் பெரிய வாய்ப்பை புரட்சித் தலைவி அம்மா அவர்களிடத்திலே பாடம் பயின்ற நாம் தான் அவர்களுக்கு வழிகாட்டிகளாக இருந்து செல்ல வேண்டும் என்று அந்த ஒரு உயர்ந்த எண்ணத்தோடு நமது ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவரை போன்ற ஒரு தூய எண்ணம் படைத்தவர் நிச்சயமாக நீ எந்த மாநிலத்திலும் சென்று பார்த்தாலும் பழகினாலும் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களைப் போல ஒரு தூய எண்ணம் கொண்டவரை நிச்சயமாக உங்களால் அடையாளம் காணவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு தூய தலைவரை ஒதுக்கி வைத்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நான் வெற்றி பெற செய்துவிடுவேன், ஆட்சிக்கு வந்துவிடுவேன் என்று பொய்யான செய்திகளை பரப்பிக் கொண்டிருக்கும் எடப்பாடி பழனிசாமி, உன்னுடைய செயல்பாடுகளை குறைத்து கொண்டு வரும் காலங்களில் நிச்சயமாக இன்னும் ஒரு 4-5 மாதங்கள் தான் தேர்தலை நோக்கி இருக்கக்கூடிய மாதங்கள், இடைப்பட்ட மாதங்கள். அந்த மாதங்களுக்குள் நீ சரியான முடிவெடுக்க வேண்டும். சரியான முடிவெடுத்தால்தான் கழக தொண்டர்கள் சந்தோஷப்படுவார்கள். அந்த தொண்டர்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்களிடத்தில் சென்று வாக்கு கேட்டு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி கட்டில் அமர்த்துவதற்கு பாடுபடுவார்கள். அப்பொழுது பாடுபட்டு வரக்கூடிய வெற்றி தான் நாம் இதயம் புரட்சித் தலைவர் பொன்மனத் தலைவி இதயம் புரட்சித் தலைவி அம்மா அவருக்கு நாம் செலுத்தக்கூடிய நன்றி கடனாக இருக்கும். அந்த உயர்ந்த ஒரே குறிக்கோளோடு பயணித்து கழகத்தை வலிமையோடு பயணிக்க செய்தால் நிச்சயமாக 2026 அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் அமரும். இல்லை என்றால் எடப்பாடி பழனிசாமி நிரந்தரமாக வீட்டுக்குத்தான் அனுப்பி வைக்கப்படுவார். இது உறுதி. நன்றி, வணக்கம்.